வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்பு செய்தியில் வராவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சூது மீண்டும் மீண்டும் கவ்வும். அதுவும் நல்ல சூது. அதாவது வார் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, யுத்த களத்தில் எடுக்கக்கூடிய சில உத்திகள் அது எதிரிக்குத்தான் பாதகமாக இருக்கும், நமக்கு அல்ல. நாம் எடுக்கும் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி அவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி நமக்கு பாதகமாகும். இதுதான் யுத்த களத்தில் உள்ள சூழ்ச்சிகள், உத்திகள். குறிப்பிட்ட அந்த நபர் மூன்றாவது மனுவை இன்று தாக்கல் செய்கிறார். முக்கிய ஆதாரங்களுடன் இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. சீலிடப்பட்ட கவர். அதை நீதிபதியை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது. எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அதை மனு கொடுத்து கேட்டால், நீதிமன்றம் விரும்பினால், நீதிபதி இதை எதிர்த்தரப்புக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தால், என்ன காரணம் என்றால் சாட்சிகளை கலைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மிகவும் சக்தி வாய்ந்த நபர் அந்த குறிப்பிட்ட நபர். அந்த பெண்ணுக்கு எதிரான குறிப்பிட்ட நபர், விவாகரத்து கேட்கும் அந்த பெண்ணுக்கு எதிராக இருப்பவர் மிக பலம் வாய்ந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால் அவர்கிட்ட அந்த சாட்சிகளை என்ன கொடுத்தாங்களோ அந்த சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கலாம், முடியும் சாட்சிகளை சொல்ல முடியாது. ஒன்று. இன்னொன்று, இவர் அடுத்தடுத்து தவறான நகர்வுகளை ஏன் செய்கிறார்? யார் இந்த நபர்? புகாருக்குள்ளானவர். ஒரு சூதுமதியாளர்கள், அதாவது சூதாட்டம் ஆடுபவர்களுடைய ஆலோசனை அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதனால தான் மிக மிக கேவலமான, மிக மிக தவறான நகர்வுகளை அவர் செய்து கொண்டே வருகிறார். அதனால தான் சொன்னேன், சூது மீண்டும் மீண்டும் கவ்வுகிறது. மீண்டும் மீண்டும் கவ்வும். சூதாட்டக்காரர்களின் இரும்பு பிடியில் இருக்கிறார். அவர் இழக்கப் போவது மிக அதிகம். அவருக்கு தெரியவில்லை. அடிப்படையிலே அவரிடம் இருக்கக்கூடிய ஆணவம், திமிர், எதையும் சந்திப்போம் என்று யாரோ சொல்கிற வார்த்தைகள் உங்களை எங்கோ உருட்டிவிடும். நீங்கள் அதற்கு, அதாவது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து ஒரு தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்தவர். இத்தனை சீர்கெட்டு மதிக்கெட்டவர்களிடம் போய் சீரழிய வேண்டுமா என்பதுதான் நம்முடைய ஒரு ஆதங்கம். அதனால தான் இந்த பதிவு. மற்றபடி வேறு எந்த நோக்கம் இல்லை. சூதிலிருந்து விடுபட்டுக்குங்க. வாய்மை வந்துலாம் உங்களை வெல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களே சூதிலேருந்து விடுபட்டால் தான் உண்டு. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.